ரைட்டா? ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க, பொறுமையா என்ன ஆன்சர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் இது போடுறேன். இப்போதைக்கு 30 செகண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ரைட்டா? என்ன ஆன்சர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு ரைட், இது வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தள்ளுறேன். ரைட். So conservation depends on, இதுக்கு C answer. Conservation depends on identity, compensation, reversibility. இதுல statement 2 என்ன கொடுத்திருக்காங்க? Classification doesn't depend on grouping ability கொடுத்திருக்காங்க. இது எதுல வருதுன்னா ஜீன் பியாஜே இதுல வருது. இது நம்ம லேர்னிங் தியரியும் இப்ப கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ரைட்டா? சோ லேர்னிங் தியரியில இருந்து வந்த கொஸ்டின் இது. அதனால கொஞ்சம் லேர்னிங் தியரிஸ்ல இது நான் அப்லோட் பண்ணேன், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஜீன் பியாஜேல ஒரு 4 ஸ்டேஜஸ் அவர் சொல்லியிருப்பாரு, அதுல வர்றது இது. சோ கன்சர்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன், இது ஒரே தடவை சொல்லிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு இது தெரியாது. நீ சீரியஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நீ கொஞ்சம் டைம் கரெக்டா 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ கன்சர்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஐடென்டிட்டி. இந்த கன்சர்வேஷன்னாலே என்னன்னா, இவர் ஸ்டேஜ்ல ஒரு சொல்றதுல, ஒரு தண்ணி கிளாஸ்ல வாட்டர் இருக்குன்னா அது பெரிய கிளாஸா இருக்கும், ஒண்ணு வந்து ஒரு மாதிரி அகலமா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி அந்த சமயத்துல இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு 4 ஸ்டேஜஸ் அவர் சொல்லுவாரு. 2வது ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்க SPCF நான் எழுதி காட்டுறேன். சோ இதை நம்ம பியாஜே இதுல வர்றது SPCF நம்ம சொல்லுவாங்க. சென்சரி ப்ரீ ஆபரேஷனல் கான்கிரீட் ஃபார்மல்னு ஒரு 4 ஸ்டேஜ் பியாஜே சொல்லியிருப்பாரு. அதுல கன்சர்வேஷனுங்கிற ஐடியா வந்து இந்த ப்ரீ ஆபரேஷனல் குழந்தைங்களுக்கு தெரியாது. பட் இந்த கான்கிரீட்னு சொல்லுவோம், இந்த பசங்களுக்கு தெரியும். 7 to 11 இயர்ஸ் குழந்தைங்க கான்கிரீட் ஸ்டேஜ், இதுல கன்சர்வேஷன் தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க? கன்சர்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஐடென்டிட்டி, காம்பன்சேஷன் அண்ட் ரிவர்சிபிலிட்டி. இது கரெக்ட் தானே? கன்சர்வேஷன் ஒரு ஐடியா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த 7 to 11 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த ஐடியா தெரியும். காம்பன்சேஷன் ஈக்குவலா இருக்குதா, ஒரே வாட்டர் தான், நீட்டா இருக்கிற கிளாஸ்ல இருந்தாலும் அகலமா இருக்கிற கிளாஸ்ல இருந்தாலும் ஒரே வாட்டர் தான், அந்த ஐடியா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. அதுதான் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். கிளாசிஃபிகேஷன் டசன்ட் டிபெண்ட் ஆன் குரூப்பிங் எபிலிட்டின்னு சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்றதுனாலே என்னன்னா, அதை குரூப் பண்ணா மட்டும்தான் நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். ரைட்டா? சோ அதுதான் அவங்க சொல்றது. சோ கிளாசிஃபிகேஷன் doesn't depend on grouping ability ன்னு கொடுத்திருக்காங்க. UGC நெட் கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ரைட்? நம்ம தான் சில விஷயம் படிச்சிருப்போம், அதை கனெக்ட் பண்ணணும். ரைட்? நம்ம ஜீன் பியாஜே நேற்று நம்ம படிச்சிருக்கோம். நான் அந்த லேர்னிங் தியரி அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. அதுல வந்த கொஸ்டின் இது. இப்போ ஜான் 2026ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இங்க கரெக்ட் தான். ஏன்னா கன்சர்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை நம்ம கன்சர்வேஷன் சொல்லுவோம். அது எந்த குழந்தைங்களுக்கு தெரியும்னா 7 to 11 இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இது தெரியும், வித்தியாசப்படுத்த தெரியும். பட் இந்த வயசு இருக்கு பாருங்க, 2 to 6 இயர்ஸ், இந்த வயசுல எல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த அளவு தெரியாது. ரைட்டா? இப்போ நீளமா இருக்க கிளாஸ்ல தான் தண்ணி நிறைய இருக்குன்னு நினைச்சுப்போம், அதுதான். ரைட்? அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் டசன்ட் டிபெண்ட் ஆன் குரூப்பிங் எபிலிட்டினா, இப்போ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ண வந்தா மட்டும்தான் அந்த பசங்களால கிளாசிஃபை பண்ண முடியும். அதுதான் இங்க தப்பு வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, கொஞ்சம் கரெக்டா பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் இது ஓரளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். which provides the right support at the right time. இது லீவ் விஹாட்ஸ்கியோட தியரி இது. ஓகே, இதை நம்ம ஸ்கெஃபோல்டிங்னு சொல்லுவோம். இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த தியரியில, கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா, இது பேர் ஸ்கெஃபோல்டிங். ரைட், எந்த பசங்க எங்கன்னா தடுமாறுனா டீச்சர் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஓரளவு பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்களே கிராஜுவலா பண்ண விட்டுட்டு அவங்க லைட்டா ரிமூவ் ஜஸ்ட் வந்துடணும். அதுதான் ஸ்கெஃபோல்டிங் நம்ம சொல்லுவோம். இது லீவ் விஹாட்ஸ்கியோட தியரியோட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க இப்போ, which method ensures maximum participation? Which method ensures maximum participation? இது என்ன இருக்கும்? யோசிங்க, இதுக்கு என்ன வரும்னு யோசிங்க. இதுல வரும் 30 செகண்ட்ஸ். எந்த மெத்தட்ல மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்? ரைட், வெரி குட். எதுல இருக்கும் யோசிச்சு பாருங்க. which method ensures maximum participation? இதுக்கு ஆன்சர் ஏ. ரைட்டா, அட்டெம்ப்ட் 20 பேர் சொல்லியிருக்கீங்க. குட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? டிஸ்கஷன்ல தான் எல்லாரோட கோஆப்ரேஷனும் இருக்கும். அதே மாதிரி பஸ் செஷனுங்கிறது என்னன்னா, சின்ன சின்னதா ஒரு பசங்க குரூப்பா பேசுவாங்க. பட் அங்கேயும் அந்த பஸ் அந்த பி எப்படி சவுண்ட் வருது, அந்த சவுண்ட் கேட்கும். பசங்க ஒரு ஸ்மால் குரூப் டிஸ்கஷன் நடக்கும், அவ்வளவுதான். தவிர மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் எங்க இருக்கும்னா டிஸ்கஷன்ல இருக்கும். பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராஜெக்ட் மெத்தட்ல இல்ல. சரியா? ஸோ இதுக்கு டிஸ்கஷன் ஆன்சர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் படிச்சு பாருங்க, பொறுப்பிய ட்ரை பண்ணுங்க எல்லாருமே ஆன்சர் கொஞ்சம். இதுக்கு 15 செகண்ட்ஸ். குட். ரைட், இது என்னன்னா இதுக்கு ஆன்சர் டி 2143. ரைட்டா, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வரும்போது எல்லாமே தெரியணும் கூட அவசியம் இல்லை. இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கனைசிங் அண்ட் டெலிவரிங் கோர்ஸ் கண்டென்ட் லைக் வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ சிக்கு 4 வருது. எந்த இடத்துல சிக்கு 4 வருது பாருங்க, இங்க வருது, இங்க வருது. ஒன்னு ஏஓ டிஓ தான் ஆன்சர். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னும் இது பார்ப்போம். ஏ என்னன்னு பார்த்துருவோம். இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட். இங்க ரிமோட் கம்யூனிகேஷன் இது வராது இல்லையா. இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்னா இன்டராக்டிவ் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் போர்ட்ல என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு இப்போ இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது விஷுவல் அண்ட் இன்டராக்டிவ் டூல் ஃபார் டீச்சிங். இது கரெக்டா இருக்கும் இல்லையா, இன்டராக்டிவ். ஸோ A2. ரைட்டா, ஸோ இது ஈஸியா தானே இருக்கு. மேத்ஸ் த ஃபாலோயிங் பார்க்கும்போது பெருசா இருக்கும், அதுல ஒண்ணு தெரிஞ்சா கூட நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க படிங்க, நான் அப்புறம் ஆன் பண்றேன்.
ரைட்? இதுக்கு ஆன்சர் ஏ இதுக்கு. ஏன்னா in the context of learning which of the following doesn't represent self concept சொல்லியிருக்காங்க. நம்ம நேத்து பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் கான்செப்ட் நான் சொன்னேன்ல, செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த மாதிரி செல்ஃப்ல நிறைய வருது இப்போ கொஸ்டின்ட்டு. இது செல்ஃப் கான்செப்ட் பத்தி. பட் இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு ஈஸியா நமக்கு ட்ரிக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல எவ்வளவு அழகா நமக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் வாட் அன் இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் அபவுட் அதர்ஸ். இது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இல்லையா, செல்ஃப் கான்செப்ட்ங்கிறது என்ன பத்தின ஒரு, எனக்கு எது ஸ்ட்ரென்த், எனக்கு எது வீக்னஸ்ன்னு என்ன பத்தின புரிதல் தான் செல்ஃப் கான்செப்ட். ரைட்டா? இதுல அதர்ஸ் வரவே வராது. இது பார்த்த உடனே ஏ. ஸோ யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நமக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் மட்டும்தான் தேவை. ரைட்டா? இது பெருசா தியரி பேஸ்ட் கூட கிடையாது. செல்ஃப் கான்செப்ட்ங்க நம்மளை பத்தின ஒரு இது. ரைட், நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கோல்ப்ஸ் லேர்னிங் ஸ்டைல்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், லேர்னிங் தியரிஸ், அது பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை பார்ப்போம். கோல்ப்ஸ் லேர்னிங் ஸ்டைல், அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, அது கேட்குறாங்க அது அடிக்கடிக்க. ரைட்டா? செல்ஃப் கான்செப்ட் முடிச்சிட்டோம். இது பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நீ கொஞ்ச நேரம் படிங்க, நான் அதுக்கப்புறம் போல் ஆன் பண்றேன். பொறுமையா படிங்க. கொஸ்டின் என்ன பாருங்க, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு கொஸ்டின் நம்ம நல்லா பண்ணிட்டாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எது இருக்காதுன்னு கூட பார்க்கலாம், எலிமினேட் பண்ணிட்டு கூட ஆன்சர் பண்ணலாம். இப்போ போ. என்ன இருக்கும் பாருங்க. இப்போ 14 பேர் கரெக்டா இருக்கீங்க, சூப்பர். ஓகே, குட். ரைட், இதுல என்ன இருக்குன்னா, which of the following is correctly represents characteristics of teaching? ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சி. ஏன்னா இதை பத்தியே எனக்கு தெரியல மேம்னா கூட நல்லா யோசிச்சு பாருங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் கேட்டிருக்காங்க. டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் கண்டிப்பா இருக்கும். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அத்தாரிட்டிஸ் தேவையா நமக்கு? இதுக்கும் டீச்சிங்க்கும் சம்பந்தமே இல்லை, அதனால பி அடிச்சிருங்க, பி வரவே வராது. அடுத்தது டு ப்ரொவைட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கண்டிப்பா வரும். ஃபார்மலாவும் சரி இன்ஃபார்மல், அதை வேணுங்க டீச்சிங்ல. சில இது உங்களுக்கு புரியலன்னா ஓல்ட் கூட பண்ணிக்கோங்க. அடுத்தது அண்ட் ஆர் டு இம்பார்ட் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ், இது கண்டிப்பா இருக்கு. இதுதான் மெயினானது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். அப்ப டி இருக்கு, அப்ப 3 இடத்துலயுமே டி கொடுத்துட்டான், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டு ப்ரிப்பேர் பாலிசிஸ், என்ன பண்ண போறாங்க அங்க, இது கிடையாது. அப்பனா நமக்கு இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு, ஏ சி டி தான் இருக்கு. ரைட்டா? ஸோ ஏ சி டி. இன்கேஸ் ஏவும் டியும் 100% ரைட்டா இருந்து இந்த சி வந்து ஒரு 50% ரைட்டா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஏன்னா யூஜிசி கொஸ்டின்ஸ் அப்படிதான் கேட்பாங்க. ரைட்டா? பட் மற்ற ரெண்டும் கரெக்டா பொருந்தும். ரைட், நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோமா? அடுத்தது இது NEP 2020 கொஸ்டின். நம்ம அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்ப நல்லா படிப்போம். இது என்ன இருக்கும்னு பாருங்க, நான் அப்புறம் போடுவோம். இது ஒரு காமன் கொஸ்டின் தான். ரைட்டா? தியரி பேஸ்ட் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் யூஸ் பண்ண. ட்ரை பண்ணுங்க. என்ன இருக்கும்? ரைட், பட் இது நம்ம படிக்கல, எதுலயும் இல்லை. சில காமன்
நமக்கு ஒரு காமன் சென்ஸ் வச்சு நம்ம ஆன்சர் பண்ற கொஸ்டின் இது. ரைட்டா? இது என்னன்னு நான் சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட்? இது எப்படி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. லேர்னர்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது நம்ம இதை பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் எப்பனா இந்த மாதிரி வரும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு குழந்தைக்கு வரணும்னா ஏதோ ஒன்று அதை ட்ரிகர் பண்ணாதானே வரும். அந்த ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் ட்ரிகர். சரி, அப்படி எனக்கு இது புரியலன்னா இங்க பாருங்க, எமர்ஜிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். எமர்ஜிங் இது உள்ளேயே இருக்கிறது இருக்கு இல்லையா, அதையே உள்ள இருந்தாதான் எமர்ஜிங், அது வராது. சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன்டுன்னு வருமா, அதுவும் வராது. இன்கேஸ் இதை புரியல மேம்னா சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து கூட நம்ம போகலாம். ரைட்டா? இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு, ஏ இருக்கு. ஏ ஃபர்ஸ்ட் வருமான்னு பாருங்க. வெல் டெவலப்டு இண்டிவிஜுவல், இது வராது. வெல் டெவலப்டுனா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகணும்னு தான் டெவலப் ஆகும், இது வர வாய்ப்பு இல்லை. சி பாருங்க, எமர்ஜிங்னா உள்ள இருந்தாதான் வரும். இந்த பி பாருங்க, சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் ட்ரிகர்டு. அப்பனா ஃபர்ஸ்ட் ட்ரிகர் தான் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் சிச்சுவேஷனல் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் எமர்ஜிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அது நம்மளே இப்ப ஏதோ ஒரு பாட்டு கேட்கிறோம், அது நமக்கு பிடிக்குது, அந்த மியூசிக் அது நம்ம ட்ரிகர் பண்ணுது, அதை போய் பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டையே நல்லா பாக்குறோம். அதுக்குள்ள நமக்கு அது ஏதோ ஒண்ணு நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதோட மியூசிக்கோ பாடுறவங்களோ. அதுதான் எமர்ஜிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வெல் டெவலப்டு, அதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த சாங் கேட்க கேட்க. அதுதான் இது அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. சம்டைம்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நமக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை. நம்ம படிக்காத கான்செப்ட்ல வந்தாலும் அதுல என்ன கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் எப்படி எந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகும். ஒன்னு டெவலப் ஆகிறதுக்கு இந்த வார்த்தைங்க பாருங்க. இன்கேஸ் இங்க இருந்து புரியலன்னா இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்க, அது நல்லா புரியும் எப்பயுமே. நான் நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல அப்படிதான் நாங்கெல்லாம் போறது. அதை பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஏ சி பி இந்த 3 பார்த்தாலே புரிஞ்சிடும் நமக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரியும் இருக்கும், அதுக்குதான். நெக்ஸ்ட் பாப்போமா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றேன். கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க, அவ்வளோ ஒன்றும் டஃப்பா இருக்காது. ரைட்டா? நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம், கொஞ்சம் காமன் சென்ஸ் லைட்டா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் சில கொஸ்டின்ஸ்க்கு. படிங்க, மனசுல யோசிங்க என்ன ஆன்சர் இருக்கும். நான் இப்போ போல் ஆன் பண்றேன். எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினை, நம்ம தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. இப்போ போல் ஆன் பண்ணிட்டுமா? ரைட், குட். இங்க என்ன கேட்டிருக்காங்க, லெக்சர் மெத்தட் ஷால் பி செலக்டட் ஃபார் யுவர் கிளாஸ் இஃப். நமக்கு நல்லா தெரியும் லெக்சர் மெத்தட்னா என்னன்னா டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். நிறைய பசங்க இருந்தா லெக்சர் மெத்தட்ல பண்றது தான் கண்டென்ட் முடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் டீச்சருக்கு. ரைட்டா? அதே மாதிரி ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு லெக்சர் மெத்தட் தான் கரெக்ட். ஸோ லெக்சர் மெத்தட் ஷால் பி செலக்டட் ஃபார் யுவர் கிளாஸ் இஃப். இந்த இடத்துல ஆக்சுவலா டீச்சர் இஸ் அ குட் ஒரேட்டர். என்ன கேட்டிருக்காங்க, லெக்சர் மெத்தட் ஷால் பி செலக்டட் ஃபார் யுவர் கிளாஸ் இஃப் கரிக்குலர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிமாண்டட். சோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சம்டைம் டீச்சர் இஸ் அ குட் ஒரேட்டரா இருந்தா பரவாயில்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசியே நடத்திட முடியுமா? அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கரிக்குலம்க்கு தேவைப்படுறது மட்டும்தான் பண்ணணும் டீச்சர். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அபவ் ஆவரேஜ் இங்க பார்க்க கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் த டீச்சர் டு டூ ஸோ கிடையாது. ஸோ கரிக்குலர் ஆப்ஜெக்டிவ்ஸ் டிமாண்ட். ஸோ ரைட்டா? ஸோ இப்படிதான் இருக்கும். இதை பார்க்கும்போது புரியுது இல்லையா? எப்பயுமே டீச்சர் பேசுறத வச்சுலாம் நம்ம மெத்தடை சூஸ் பண்ண முடியாது. கரிக்குலமுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் போயிருவோமா? நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் தான், அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கு. ஸோ நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இருக்கும். என்ன ஆன்சர் இருக்கும் யோசனை போடுவோம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்குல்ல, இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம்.
இதுக்கு ஆன்சர் மெட்டாகாக்னிஷன். ஓகேவா? இது என்ன நம்ம அன்னைக்கே படிச்சோமா? நடுவில் நம்ம கிளாஸ்ல கூட நான் சொன்னேன், காக்னிஷனுங்கிறது நம்ம திங்கிங் ப்ராசஸை நம்ம காக்னிஷன்னு சொல்லுவோம். நம்ம திங்க் பண்ணதே சரியான்றதை திரும்பியும் நம்ம திங்க் பண்றத மெட்டாகாக்னிஷன் சொல்லுவோம். இதுவும் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. knowing that you find algebra more difficult than your sister does but that you could improve with your. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட வீக்னஸ் அனலைஸ் பண்ண நம்மளால முடியுது. மெட்டாகாக்னிஷன். ஓகே, எந்த இடத்துல நான் படிக்கணும்ன்றது அறிவு எனக்கு இருக்கு. மெட்டாகாக்னிஷன், திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்க நமக்கு டவுட் வரும்னா, ஏன் மேம் செல்ஃப் ரெகுலேஷனா இருக்காதா? செல்ஃப் ரெகுலேஷனுங்கிறது எல்லாத்தையுமே சார்ந்தது. என்னோட ஆக்ஷன்ஸ், என்னோட பிஹேவியர், எந்த இடத்துல நான் பேசணும் பேசக்கூடாது எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்றது தான் செல்ஃப் ரெகுலேஷன். பட் இவங்க என்ன சொல்றாங்க, இங்க ஜஸ்ட் திங்கிங் எப்படி இருக்கும், knowing that you find algebra more difficult, அந்த இடத்துல ஓகே எனக்கு புரியுது, அவ்வளவுதான் இருக்கு. செல்ஃப் ரெகுலேஷன் இன்னும் அடுத்த கட்டம், எல்லாமே பண்ண முடியும். செல்ஃப் டிசிப்ளின் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான், என்ன டிசிப்ளின்டா இருக்கிறது, அவ்வளவுதான். ரைட்டா? ஏன்னா இந்த மாதிரி இடத்துல, அதனாலதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த செல்ஃப்ன்ற இடம் அடிக்கடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, செல்ஃப் டிசிப்ளின் வெறும் பிஹேவியர் சார்ந்திருக்கும், செல்ஃப் ரெகுலேஷன் எல்லாமே சார்ந்திருக்கும். நெக்ஸ்ட் போயிருவோமா? இது பாருங்க, which of the following is a social characteristics of learner? என்ன இருக்கும் சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணலாம். திங்க் பண்ணுங்க, சோஷியல்னா என்ன, இமோஷனல்னா என்ன, சைக்கலாஜிக்கல். லேர்னருக்கு நிறைய இருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுல சோஷியல்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்ன ஆன்சர் இருக்கும் பாருங்க. Which of the following is a social characteristics of a learner? Right, attempt at 21. Very good, very good. நிறைய பேர் சூப்பர். சி, சோஷியல்னாலே மற்றவங்களோட நம்ம எப்படி பழகுறோன்றது தான். ஸோ எபிலிட்டி டு ரிலேட் ஒன் செல்ஃப் வித் அதர்ஸ், அவ்வளோதான். மற்றது எல்லாமே அப்படி காக்னிஷன் சம்பந்தமா இருக்கு. பவர் ஆஃப் சென்சரி பெர்செப்ஷன், திங்கிங் எபிலிட்டி, இதெல்லாம் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லேர்னர். ஓகே, பவர் ஆஃப் சிந்தட்டிக் இமேஜினேஷன், இது எல்லாமே. சிந்தட்டிக்னா அதே மாதிரி 2-3 விஷயத்த ஒன்னா சேர்த்து பண்றது, யோசிக்கிறது, இதுதான் சோஷியல். சோஷியல் வந்தாலே மற்றவங்களோட பழகுறது தான். ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா தானே இருக்கு. இப்போ யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் அவ்வளோ டஃபா தெரியல. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் 33 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. என்ன இருக்கும் யோசி. அதே மாதிரி டைப்பா தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஓகேவா? Which among the following is a non-cognitive characteristics of a learner? ட்ரை பண்ணுங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. தப்பானாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கடகடன் படிக்க கத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம். நம்ம கொஞ்சம் அந்த பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் தேவைப்படுது. ஸோ காக்னிட்டிவ்னாலே திங்கிங் ப்ராசஸ் தெரியும். அன்னைக்கு நம்ம படிக்கும்போது சொன்னேன் இல்லையா, நான் காக்னிட்டிவ்னா மோட்டிவேஷன், இந்த பிலீஃப், இது எல்லாமே நான் காக்னிட்டிவ். ஒன்று பிரெயின் சம்மந்தப்பட்டது, ஒன்று மனசு சம்மந்தப்பட்டது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகாலிங், ப்ராப்ளம் சால்விங், சென்சரி இன்புட், கண்ணில் பார்க்கறத நம்ம பிரெயின் தானே இன்டர்பிரட் பண்ணுது. அப்போ இது மூணுமே காக்னிஷன்ல சேருது. பிலீஃப் இது நான் காக்னிட்டிவ், மோட்டிவேஷன் நான் காக்னிட்டிவ். ரைட்டா? அடுத்தது போயிடுவோமா? நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட பண்ணுவோம், ஒவ்வொரு நாள் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இது பாருங்க, இப்ப எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க, படிங்க.
நான் வேணா கொஞ்சம் பெருசு பண்றேன், அப்புறமா போல் ஆன் பண்ணிக்கலாம். ரைட்டா? போயிருவோமா? படிச்சாச்சா? சூப்பர். எல்லாருமே இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஏ. இதுக்கு 21, 22. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். இந்த மாதிரி கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ண அழகா வந்துடும். சரி, என்ன சொல்றாங்க? லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். ரீசன்ல வந்து லேர்னிங் டு பி யூஸ்ஃபுல் மஸ்ட் பி லிங்க்டு வித் லைஃப் ப்ராசஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அழகா என்ன பண்ணுவோம்? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட். கரெக்ட் தானே? நம்ம லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ் தான். எப்பயுமே நம்ம படிக்கிற படிப்பு நம்ம ரியல் லைஃபோட கனெக்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான். அடுத்தது போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஞ்சம் குயிக்கா பண்ணுவோமா? நீ இது பாருங்க. போல் போயிடுவோமா? இது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Which of the following learner characteristics highly related to effective teaching? Effectiveness of teaching. Good, good. ரைட்டா? இதுக்கு ஏ. எப்பயுமே நம்ம படிக்கிறது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரிலேட்டடா எதனா கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுக்கு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்றோம். ரைட்டா? ஸோ ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லேர்னர். ரைட். ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லேர்னர். அடுத்தது போயிடுவோமா? நெக்ஸ்ட். இது கொஞ்சம் படிச்சு பார்த்து பண்ணுங்க. இது மல்டிபிள் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஆக்சுவலா ஈஸி. எலிமினேஷன் மாதிரி பண்ணுங்க. எது இருக்காதுன்னு தட்டிடுங்க, வரும் ஆன்சர். ஓகேவா? போலாமா? படிச்சு பாருங்க. என்ன இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, குட் குட். பட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பார்த்து பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி. எப்படி வந்துச்சு பாருங்க. என்ன கேட்கறாங்க? விச் அமாங் த ஃபாலோயிங் பேசஸ் கேன் பி கவுண்டட் டு ஜட்ஜ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங்க்கு எது கண்டிப்பா நமக்கு தேவை? ஃபர்ஸ்ட் எதை வச்சு? மெயினா என்ன? அவ்வளவுதான். இப்ப என்ன? மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஓவரால் சப்ஜெக்ட்ஸ். நம்ம வெறும் மார்க்ஸ் மட்டும் தான் வச்சு ஒரு எஃபெக்டிவ்னஸ் பாக்குறோமா ஒரு டீச்சிங்? கண்டிப்பா இல்லை. இப்போ நம்ம ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால ஏ கிடையாது. இல்ல மேம் எனக்கு ஏல டவுட் இருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெவல் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், இது ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னாலே நம்ம எப்படி கிளாஸ்ல எந்த மெத்தட் எடுத்துட்டு போய் சொல்லி கொடுத்தோன்றத நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த விஷயத்துல நம்ம அந்த டீச்சிங் எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றோம் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பனா பி கண்டிப்பா இருக்கு. அப்ப இதுவும் இது இருக்கு, இது இருக்கு. டைம் டேக்கன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன், இதை ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி வைங்க. ஏன்னா இது அந்த அளவு நம்ம சொல்ல முடியாது, அதை பார்த்துக்கலாம்.
ரிசோர்சஸ் யூஸ்டு பை டீச்சர் இன் டீச்சிங் அது எஃபெக்டிவா இருக்கிறதான்றத அந்த மார்க்கை பார்த்து, மார்க்குன்னு சொல்ல முடியாது, நம்ம என்ன டூல் யூஸ் பண்றோமோ அதை வச்சு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இது வரும். ரெகுலாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் இது இருக்க வாய்ப்பு இருக்காது, அதனால ஈய கொஞ்சம் தள்ளிடுங்க. ரைட்டா? கொஞ்சம் லிட்டில் இதுல 4 ஆப்ஷனுமே லைட்டா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சரியா வரா மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொன்ன பிரகாரம் டிக்கு போகுது. மார்க்ஸுக்கு அந்த அளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால இது போயிடுது, அவ்வளவுதான். ரைட்டா? அதனால லெவல் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பா ரைட் இருக்கு, அதனால பி இங்க வருது. டைம் டேக்கன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன்னா மேபி அதுல பசங்க ஒரு எந்த டூல் யூஸ் பண்றோமோ எது வேணா இருக்கலாம், எக்ஸாமா இருக்கலாம், இல்ல வேற எதனா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்ல வேற எதனா ஒரு கொஸ்டினர் யூஸ் பண்ணி பண்றதா இருக்கலாம். அதுல அந்த பசங்க ஒரு வேலை அந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னா மேபி டீச்சர் யூஸ் பண்ண மெத்தட் சரியில்லைன்றத அவங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்காக ரிசோர்சஸ் யூஸ்டு பை த டீச்சர் இன் டீச்சிங் இது ரெண்டுமே ஆக்சுவலா ஒரே மாதிரி தான், அது ரெண்டுமே கனெக்டட் தான் இது. சரியா? அதை வச்சுதான் வருது. இது கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு பண்றது. ரைட்டா? அடுத்தது நம்ம போய் பார்ப்போம். இது பாருங்க, இது வந்து ஃபுல்லா லேர்னர்ஸ் பத்தி தான் இங்க இருக்கு. இது பாருங்க, இது நம்ம லேர்னிங் ஸ்டைல் படிக்கும் போது இதை நம்ம படிச்சிருக்கோம். இது நான் நார்மலா சொல்றேன், இதுல ஆன்சர் எங்க தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. எதுல வந்து பசங்க புரிஞ்சு படிக்கும்னா டீப் ஸ்டைல்ஸ்ல தான் புரிஞ்சு படிக்கும். ரைட்டா? இது நம்ம அன்னைக்கு நான் படிக்கும் போது படிச்சது. சர்ஃபேஸ் ஸ்டைல்ல எப்படி படிக்கணும், எதையும் மேலட்ட படிக்கும். இம்பல்சிவ் ஸ்டைல்ல என்ன இருக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு பசங்க ஆன்சர் பண்ணும், அது இம்பல்சிவ் ஸ்டைல். ரிஃப்ளெக்டிவ் ஸ்டைல்ல யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஸோ எதையுமே புரிஞ்சு மீனிங் தெரிஞ்சு படிக்கிறது எதுனா டீப் ஸ்டைல். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பீன் கொடுத்தது இது தப்பு. அடுத்தது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு லேர்னிங் ஸ்டைல். இது எதையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது டீப் ஸ்டைல். சர்ஃபேஸ்னா மேலட்ட படிக்கிறது, இம்பல்சிவ்னா டக்கு டக்குன்னு எதையும் யோசிக்காம பதில் சொல்றது. நெக்ஸ்ட் இது பாருங்க. ஆக்சுவலா இந்த டேர்ம் நம்ம படிக்கல, நான் ட்ரெடிஷ்னல். ஆனா ட்ரெடிஷ்னல்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அதுதான் இது நான் ட்ரெடிஷ்னல். இப்போ நான் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் டீச்சிங் மெத்தட் தான். இப்போ இதுல ஃபோக்கஸ் பண்றோம், அதுதான் இங்க கேட்குறேன். அது பார்த்து பாருங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்க, இது தேவை. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாலும் சில கொஸ்டின்ஸ் எவ்வளவு தடுமாற்றம் வருது, ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் புரியும், எப்படி யூஜிசி நெட்ல கேட்கறாங்கன்றதே புரியும் கொஸ்டின்ஸ். போமா? ஓகேவா? ரைட், ட்ரை பண்ணுங்க எல்லாம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. அன்அட்டெம்ப்டட் 9 பேர் கொஞ்சம் பண்ணுங்கப்பா, ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க, நான் ட்ரெடிஷனல். இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஏ 1 to 5. ஏன் நான் சொல்றேன், நான் ட்ரெடிஷ்னல்ங்கிறது மாடர்ன் மெத்தடு. இப்ப லெக்சர் சென்டர் லேர்னர் சென்டர்ட் மெத்தடு தான். இதுல இன்கேஸ் இது எதுவுமே படிக்கல, இதை பார்த்தவனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரமோட்டிங் இன்பாக்ஸ் திங்கிங் ப்ராசஸ். இப்ப இருக்கிற லேர்னர் சென்டர்ல பசங்க வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், கிரியேட்டிவ் திங்கிங். அப்பனா 3 வந்து வரவே வராது. அப்ப 3 அடிச்சிருங்க, இதுவும் அடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ இதுதான் இருக்கு. எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு டைமே இருக்காது, உண்மையாவே சொல்றேன். ஓகே, நம்ம எப்பயுமே ஒரு 110 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஃபாஸ்டா பண்ணணும். அப்ப என்ன பண்ணும், 1 5 இங்க இருக்கு, 1 அது பார்க்கவே பார்க்காதீங்க, 2 4 மட்டும் பாருங்க.
டெவலப்பிங் ஸ்கில்ஸ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸா இல்ல லெக்சர் பேஸ்டு மாடலா? நான் ட்ரெடிஷனல் டீச்சிங்ன்றதே லேர்னர் சென்டர்டு தான். அதுல எப்படி லெக்சர் பேஸ்டு வரும்? இது டீச்சர் சென்ட். அப்ப இது கண்டிப்பா வராது 4. அதையும் அடிச்சிருங்க. அப்ப இது வருதா? ஸோ யூஜிசி நெட் கொஸ்டின் இப்படி தானே வருது. இதுல நமக்கு என்ன தெரியுது? இப்போ இருக்கிற லேர்னர் சென்டர்ட் மெத்தடு நம்ம கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்க லெக்சர் பேஸ்டு மாடல் அந்த அளவு கிடையாது. பசங்களோட நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எல்லாமே ஸ்கில், ஆட்டிடியூட், வேல்யூ, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருந்தாலே அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதுவும் பிஒய்க்யூ. இப்போ ரீசன் பிஒய்க்யூ இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் இது நீங்க ஒரு பண்ணலாம். சில கொஸ்டின் வந்து எல்லாமே பண்ணீங்கன்னா இதுவாகும் தான். இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட். கொஞ்சம் காமன் சென்ஸ் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் கூட. ட்ரை பண்ணு. ஓகே, ஆன்சர் டி தெரிஞ்சிருச்சு. நானே சொல்றேன் அது ஏன்னு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இதுல ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்ல the teacher gives up the traditional decision making role and chooses instead the role of facilitator who focuses on students feeling. அந்த மாதிரியா இருக்கும் டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்ல. டீச்சர் சென்டர்ட் லேர்னிங்ல அவங்க ஃபெசிலிட்டேட்டராவா இருக்காங்க இல்ல தானே. டீச்சர் சென்டர்ட்ல கம்ப்ளீட் ரோல் டீச்சர் கிட்ட தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு நேரா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீச்சர் கிவ்ஸ் அப் த ட்ரெடிஷனல் டிசிஷன் மேக்கிங் ரோல் அண்ட் சூசஸ் இன்ஸ்டெட் த ரோல் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர். அப்படி கிடையாது. டீச்சர் சென்டர்ல ஃபெசிலிட்டேட்டர் கிடையாது. அவங்க லேர்னர் சென்டர்ல தான் டீச்சர் வந்து ஃபெசிலிட்டேட்டர்னா பசங்க எங்கன்னா கைடு மாதிரி இருப்பாங்க. அதுதான் இது. அதனாலதான் இது தப்புன்னு சொல்றோம். இன் லேர்னர் சென்டர்ட் மெத்தட் டீச்சர் அட்டெம்ப்ட்ஸ் டு see the world as the students see it, creating an atmosphere of empathetic communication. இது ரைட்டு தானே. பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எதையுமே யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க. அதுதான் லேர்னர் சென்டர். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது இது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லாங்கான கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் ஸ்பீடா படிக்கவும் கத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன் இப்போதைக்கு. இது டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது அத்தாரிட்டேரியன் மெத்தட்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. Which of the following authoritarian method of instruction favors the traditional form of direct instruction? Indirect instruction அந்த மாதிரி இருக்காது. டீச்சர் பசங்களே வேலை அவங்களுக்கே எதனா கொடுக்கறது. செமி டைரக்ட்ங்கிறது கொஞ்சமா இருக்கிறது. சைல்ட் சென்டர்ட், கம்ப்ளீட்டா லேர்னர் சென்டர்ட். இதுல கம்ப்ளீட் அத்தாரிட்டேரியன் மெத்தட் வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் சீக்வன்ஸா டீச்சர் வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. ரைட்டா? சொல்லி கொடுக்கறது அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? இது லெசன் பிளான் பத்தி இருக்கு. இது பாருங்க 49th question. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இது. ரைட்? நல்லா யோசிச்சு பாருங்க என்ன இருக்கும். இது டக்குன்னு போலான் பண்ற எல்லாரும் இதுல பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ டீச்சர் சென்டர்ட் எது, லேர்னர் சென்டர்ட் எதுன்றது கண்டிப்பா தெரியும். ஸோ இது என்ன இருக்குன்றது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இதை. which type of learning is emphasized in teacher centered method? Super, very good.
ட்ரை பண்ணுங்க. குட். அன்அட்டெம்ப்டட் 5 அட்டன் பண்ணுங்கப்பா, ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். இங்க பாருங்க, டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ன்றது டீச்சர் தான். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் லேர்னர் சென்டர்ட், கொலாபரேட்டிவ் லேர்னிங்கும் லேர்னர் சென்டர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பசங்க ஒன்னா டீம் ஒர்க்கா பண்றது. ப்ராப்ளம் சால்விங்கும் அப்படி இப்படி ப்ராஜெக்ட் மெத்தட் அசைன்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்ல உள்ள சேர்றது. இந்த ரோட் மெமரைசேஷன் தான் டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஓகே, ஸோ இது ஈஸியா தானே இருக்கு. இந்த மாதிரியும் ஒரு நம்ம லக்கு டக்குன்னு டைரக்ட் கொஸ்டின் இப்படியும் நமக்கு எக்ஸாம்ல வரும். நெக்ஸ்ட் போயிடுவோமா? நம்ம இதுல இந்த கான்செப்ட் மேப்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு தான். ஏன்னா கான்செப்ட் மேப், மைண்ட் மேப்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க. கோஆபரேட்டிவ் லேர்னிங். எதுக்கு கொலாபரேட்டிவ் கோஆபரேட்டிவ்? இதுக்கு தான். இதுலயும் கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு பயங்கர இதுவே இல்லை பார்த்தீங்களா. கோஆபரேட்டிவ்னா குரூப் தான். ஸோ கொலாபரேட்டிவ் ஒர்க் இன் ஸ்மால் குரூப்ஸ். ஸோ இது ஈஸியா தானே இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாம், அதோட ரிசர்ச்சுக்கு போயிடலாம். அப்புறம் நம்ம திரும்பி நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்க வருவோம். ரைட்டா? இந்த கொஸ்டின் பாருங்க, ஒண்ணே இப்படி பண்ணி. நிறைய டீச்சர் லேர்னர் சென்டர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின். போயிடலாமா போல்க்கு? ரைட். என்ன இருக்கும் ஆன்சர் இதுக்கு? ரைட். சரி, ஈஸியா தானே இருந்துச்சு. இது பி ஆன்சர் இதுக்கு. சாரி, சி ஆன்சர் இதுக்கு. சி, பி அண்ட் டி. ரைட்டா? which of the following are the characteristics of teacher centered? இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. டீச்சர் இஸ் த சோல் லீடர். அப்ப பி தான். அப்ப பி இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது ரெண்டு மட்டும் பாருங்க. இதுல பி இருக்கு, பி இருக்கு. இப்ப டி என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலோட் லிமிடெட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது ரைட்டு. டீச்சர் சென்டர்ல பசங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எங்க இருக்கும்? இதுலதான் இருக்கும். அப்பனா இது வராது, சி வராது. அதனால இது நம்ம ரேஸ் பண்றோம். அவ்வளவுதான். சோ இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமும் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல பண்ணுவோம். ரைட்டா? இன்னும் ஒரு கொஸ்டின் இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சிமுலேஷன் இன் ட்ரைனிங்? சிமுலேஷன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ பைலட்ஸ் எல்லாம் ஃபிளைட் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியே ஒரு செட்டப்ல ஒன்று ஆர்டிபிஷியல்ல இருக்கும். அதுல அப்படியே ப்ராக்டிஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் சிமுலேஷன். அதுதான் சிமுலேஷன் நம்ம சொல்றோம். அதோட பிரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்கறாங்க. பார்த்தோன்னே புரியுது இல்லையா? ரெப்ளிகேட்டிங் ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ட்ரைனிங். அவ்வளவுதான். ரைட்? இது சிமுலேஷன். இதுவும் ஒரு வகையான ஒரு லேர்னர் சென்டர்ட் மெத்தட், ஒரு ஆர்டிபிஷியல் செட்டப்ல பண்ணி பார்க்கறது. ரைட்? ஸோ டீச்சர் சாரி, இந்த டீச்சிங் இந்த ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும், இந்த டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம 105 கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே பிஒய்க்யூஸ் தான். நம்ம எல்லாமே பொறுமையா பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணது கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் கொஸ்டின் தான். மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கு. நம்ம அதை என்ன பண்ணுவோம், எப்போ ரிசர்ச் ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும்போது கொஞ்சம் இதை கம்பைன் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, ஓரளவு நல்லா பண்றீங்க. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படிச்சா டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் காமன் சென்ஸும் சேர்த்து நம்ம பண்ணிடலாம். அது ஒன்றும் இல்லை. ரைட்டா? கொஞ்சம் இப்ப நினைக்கிறேன் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஸோ நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஓரளவு நம்மளால மேனேஜபிள் தான் இருக்கும்ட்டு. ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்ச் ஆப்டிடியூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வியூ லீடர்ஷிப்ல பாரதி சூப்பர், விக்னேஷ், நந்தினி, ரேமா, கலையரசி, சரண் சூப்பர் சூப்பர். அட்லீஸ்ட் எல்லாரும் பண்ணீங்கல்ல. பாரதி குட், 15 கரெக்ட் ஆன்சர்ஸ், வெரி குட். விக்னேஷ் சூப்பர். ரைட், குட். பண்ணுங்க. இன்னும் நம்ம அடிக்கடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய பிஒய்க்யூஸ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. ரைட்? இப்ப நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கு போவோம்.
டைம் என்னாச்சு, இன்னொரு இதோட இன்ட்ரோ மட்டும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். இதுல டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை அப்படியே நீங்க ரீட் பண்ணுங்க. இப்போ சாட்டர்டே சண்டே டைம் இருக்கு, இன்னும் நல்லா டீச்சிங் ஆப்டிடியூட் படிச்சுக்கோங்க. நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் 50 MCQs பண்ணியிருக்கோம், அதையும் நான் அப்லோட் பண்றேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சில கொஸ்டின்ஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட், இன்னைக்கு நம்ம பண்ணது ஈஸி டு மாடரேட், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப இதுவாகக்கூடாது. மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிளாஸ்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். நல்லா படிங்க. அதுல கொடுக்குற அந்த 5 கொஸ்டின்ல 10 மார்க் கண்டிப்பா நம்ம எடுத்துடணும். இப்போ ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இதுல இப்போதைக்கு சப் யூனிட் 1ல நம்ம என்ன இருக்குன்னா ரிசர்ச் பத்தி என்னன்னு இருக்கு, ரைட்டா? அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் ரிசர்ச் பேரடைம்னா என்ன, அப்புறம் பாசிட்டிவிசம்னா என்ன, போஸ்ட் பாசிட்டிவிசம்னா என்ன, நான் இது ரெண்டுமே நான் சொல்றேன். அடுத்தது பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிளிங்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் என்ன, அப்புறம் வேரியபிள்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்ன, அப்புறம் ரிசர்ச் ஒரு டிசைன் என்ன, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன் என்ன, அப்புறம் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் மிக்சட் மெத்தட். ஆனா கண்டிப்பா இதுல இருக்கிற சப் யூனிட் 1 இப்ப இருக்கு இல்லையா, இதுல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதுல, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடுறேன், அதுக்காக நான் ஒரு எதையோ தேடல் ஸ்டார்ட் பண்றேன், அதுதான் ரிசர்ச். இதுல அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் வரும், அதை நம்ம போக போக பாக்குறோம். ரிசர்ச்னாலே ரீ பிளஸ் சர்ச்ன்னு சொல்றோம். சர்ச்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு ஆன்சர் தேடுறேன், ஆனா அந்த ஆன்சர் எப்படி தேடுறேன், அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, சிஸ்டமேட்டிக்கா ப்ராப்பரா பண்றேன், ரைட்டா? அதுதான் ரிசர்ச்ன்னு சொல்றோம். அதுல கொஞ்சம் மெயினானவங்க நிறைய பேர் ரிசர்ச் டெஃபினேஷன் இருக்கு, இதுல நான் இது ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜான் டபிள்யூ கிரெஸ்வெல். Okay, a process of steps used to collect and analyze information to increase our understanding of a topic or issue. இது சொல்லியிருக்கிறார், ரைட்? சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா எதனா ஒரு ஷிஃப்ட்ல இந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுத்து கேட்கறாங்க, பட் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன் போதும். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசர்ச்ல என்ன நோக்கம் இருக்கும்? ஒண்ணு, நமக்கு தெரியாத ஒரு டாபிக்கை பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்றோம், நாலேஜுக்காக. இல்ல முதலியே சில ரிசர்ச் பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு அன்கிளியரா இருக்கும், அந்த மாதிரி எதனா இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, இல்ல ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ரீசனுக்காக தான் ரிசர்ச் கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா? நெக்ஸ்ட், ஒரு ரிசர்ச்சுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கணும்? ரிசர்ச்னா சிஸ்டமேட்டிக்கா கண்டிப்பா இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் இருக்கு, அது பார்ப்போம். அதே மாதிரி இந்த வார்த்தை நான் டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் சொன்னேன் இல்லையா, அந்த அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கேயும் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் 2 இருக்கு. இந்த அப்ஜெக்டிவ்னா என்னன்னா, சில விஷயம் ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ கிராவிட்டின்னு இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயம் ப்ரூவனான நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் உண்மைதான். சப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கிறது. அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ்ன்றதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இப்ப நான் பசங்களுக்கு எக்ஸாம் வச்சு மார்க் வருது, அந்த மார்க்கை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஏன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு என் கையில, அதுதான் ஆப்ஜெக்டிவ். அதுல என்னோட பயாஸ்லாம் கிடையாது, நான் யாருக்கும் மார்க் கம்மி பண்ண மாட்டேன், என்னோட ஓன் இன்டென்ஷன்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன், அது சப்ஜெக்டிவ். என்னோட ஓன் இன்டென்ஷன்ல எதனா பண்ணேன்னா அது சப்ஜெக்டிவ் ஆயிடும். ஆப்ஜெக்டிவ்ங்கிறது பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற மார்க்கை வச்சு அந்த பசங்க எவ்வளவு எழுதுனாங்களோ அதுக்கு கரெக்டா, ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுதான். நெக்ஸ்ட், லாஜிக்கலா இருக்கணும், கரெக்டா ரீசனிங் கரெக்டா இருக்கணும். இந்த எம்பிரிக்கல்ன்ற வேர்டு அடுத்தது ரொம்ப முக்கியம். எம்பிரிக்கல்னாலே அப்சர்வ் பண்றதுதான் எம்பிரிக்கல்னு நம்ம சொல்லுவோம். எம்பிரிசிசம் அந்த வார்த்தையும் important. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஒரு விஷயம் நம்ம சேகரிப்போம் இல்லையா, யாரோ சொல்றத வச்சு இல்ல, நம்ம பார்த்து நமக்கு ஒரு விஷயம் ஒரு புரிதல் வருது இல்லையா, அதுதான் எம்பிரிக்கல்னு சொல்லுவோம். அடுத்தது ரெப்ளிகபிள், இந்த வார்த்தை அடுத்தது தெரியணும், இதுல இருக்க எல்லா வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ரெப்ளிகபிள்ங்கிறது இன்னைக்கு நான் ஒரு அதே பர்சன் வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதையே அடுத்த மாசம் பண்ணாலும் அதே மாதிரி எனக்கு வரணும், அதே ரிசல்ட் வருதுன்னா அதான் ரெப்ளிகபிளா இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி வர்றது, ரிப்பீட் பண்ணாலும் சேமா இருக்கிறது. அனாலிட்டிக்கல் அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. சைக்ளிக்கல்ங்கிறது என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம பண்ற ரிசர்ச் நம்ம ரிசர்ச்சே பண்ணா கூட கடைசியா ஒண்ணு பண்ணுவோம், அடுத்தது வேற யாருன்னா இந்த டாபிக்ல ரிசர்ச் பண்ணா கூட வேற எதுலலாம் பண்ணலாம்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், எழுதுவாங்க. அதனாலதான் சைக்ளிக்கல்னு சொல்றோம் நம்ம. அது எதுக்குன்னா, அடுத்த வர ரிசர்ச்சர்ஸுக்கு லீட்ஸ் டு நியூ ரிசர்ச், அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட ரிசர்ச்.
ஒரு சைக்கிளிக்கலா இருக்கும். அதான். நெக்ஸ்ட் கண்ட்ரோல்டா இருக்கிறது, அக்யூரேட்டா இருக்கிறது, சில விஷயம் நம்ம ப்ராப்பரா பண்றது, இனோவேட்டிவா இருக்கிறது, ஜென்ரலைசபிள். இந்த வார்த்தை அடுத்தது இம்பார்ட்டன்ட். ஜென்ரலைசபிள்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு ரிசர்ச் பண்றேன்னா 1000 பேர்கிட்ட இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண மாட்டோம். இதுல நம்ம ரிசர்ச்ல என்ன சொல்லுவோம்? டேட்டா சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சாம்பிள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன், ஓகேவா? அதுல ஒரு 100 பேர்கிட்ட மட்டும் தான் சாம்பிள் வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அது அப்படியே நான் ஜென்ரலைஸ் பண்ணுவேன். அது பேர் தான் ஜென்ரலைஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்? அது என்னன்றதை இப்ப நான் சொல்றேன். பட் இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். நமக்கு ரிசர்ச் பூரா இது வரும், ஜென்ரலைஸ்ன்ற வார்த்தை. அக்யூரேட்டா இருக்கணும், கிரெடிபிளா இருக்கணும், நம்புற மாதிரி ப்ராப்பரா பண்ணணும், ட்ரஸ்ட் வர்த்தி. இது எல்லாமே ஒரு ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எப்படி கேட்பாங்கன்னா, சம்டைம்ஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்லயோ இல்ல மல்டிபிள் ஆப்ஷன்லயோ நமக்கு எப்படி வேணா வரும். இப்ப பார்த்தோம் இல்லையா, டீச்சிங் ஆப்டிடியூட் எப்படி வந்துச்சு? ஒரு டீச்சர் சென்டர், லேர்னர் சென்டர்டு வச்சு எவ்வளவு வருது சில இடத்துல, அந்த மாதிரி நமக்கு வரும். அவ்வளவுதான். ஆனா இதுதான் கான்செப்ட். சிஸ்டமேட்டிக்னா ப்ராப்பர் சீக்வன்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்டிவா இருக்கணும், கண்டிப்பா சப்ஜெக்டிவா இருக்கக்கூடாது. நான் இஷ்டப்பட்ட மாதிரி அந்த டேட்டாவோட ரிசல்ட்டை மாற்ற முடியாது. ரைட்டா? அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு சொல்றது, எதை வந்து நீ குட் ரிசர்ச்னு சொல்லுவோம்னா, அந்த ரிசர்ச் கண்டிப்பா ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா நான் எல்லார்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு போவோம். நான் என்னோட ஓன் டிசிஷன்ல நான் பண்ணக்கூடாது. அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஒரு குட் ரிசர்ச் நம்ம எதை சொல்லுவோம்னா அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி இருக்கணும். இந்த ரிலையபிலிட்டியும் வேலிடிட்டியும் இந்த ரிசர்ச் பூரா அடிக்கடி வரும். ரிலையபிலிட்டின்னு சொல்றது இதோட கீ டேர்ம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே, அதே குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அதே இன்ஃபர்மேஷன் வாங்குறேன், எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதே திரும்பியும் பண்ணாலும் அந்த கன்சிஸ்டன்சி என்கிட்ட இருக்கும். என்ன ஒரு டூல்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம்னா இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கும் இருக்கு. நம்ம படிக்க 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 இந்த 3 நாள் முடிச்சோம்னா கம்ப்ளீட்டா புரியும். ரைட்டா? இது எல்லாமே கனெக்டடா இருக்கும். இப்ப நம்ம டூல்னு சொல்லுவோம். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து இப்ப நம்ம கூகுள் ஃபார்ம்ல அனுப்புறாங்க இல்லையா சில பேர் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம், அது அவங்க சொல்லும் போது அது டூல்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிசர்ச் டூல். நான் என்ன டூல் யூஸ் பண்றேன்னா நான் கொஸ்டினர் யூஸ் பண்றேன்னு வாங்க. ரைட்? அதை நம்ம டூல்னு சொல்லுவோம். அந்த டூல் வந்து இன்னைக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணாலும் அப்புறம் கலெக்ட் பண்ணாலும் எனக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்குது. ரைட்? அதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சி, வேலிடிட்டினா அக்யூரசி. வேலிடிட்டினா என்னன்னா அக்யூரசி. அக்யூரசினா நான் யூஸ் பண்ற டூல், அந்த கொஸ்டினர் வந்து இப்ப நான் ஒரு நார்மலா ஒரு ஆன்லைன் டீச்சிங் வந்து கரெக்டா இருக்கா, இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஓகேவா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசர்ச் பண்றேன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொஸ்டினர்ல ஆட் பண்ணிருக்கணும். அதுதான் வேலிடிட்டி. நான் எதை நினைச்சு ரிசர்ச் கண்டக்ட் பண்றேனோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வேலிடிட்டி. ரைட்டா? அதுதான் இங்க இன்டென்ஸ் டு மெஷர்ன்னு சொல்லுவோம். இதை ஆக்சுவலா 3 வேர்ட்ல சொல்றோம். இது ஒரு பெரிய ஒரு இதுதான். ரைட்டா? பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரிசர்ச்னு எப்ப நம்ம அது ஒரு குட் ரிசர்ச் சொல்லுவோம்னா அதுல நம்ம கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் அதோட ரிசல்ட் அமைக்கணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இந்த டேட்டா கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும், அந்த டேட்டா வந்து ஒரே மாதிரி அவங்க நிறைய இருக்கு இதுல. ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். வேலிடிட்டிங்கிறது நான் எதை நினைச்சு பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி டூல் என்னோட கொஸ்டினர் இருக்கணும். அது அக்யூரசி. ரைட்டா? இது மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்சி, வேலிடிட்டினா அக்யூரசி. அவ்வளவுதான். அப்ஜெக்டிவிட்டினா பயாஸ் இல்லாம இருக்குது, நோ பயாஸ். அவ்வளவுதான். அடுத்தது ரிசர்ச் பேரடைம்னு சொல்லுவோம். இந்த ரிசர்ச் பேரடைம் வந்து இப்ப நான் சொன்னேன்னா இது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும், அப்படியே வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல சொல்றேன், ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். முதல்ல என்ன பண்றாங்க, இந்த ரிசர்ச் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணல. ஓகேவா? முதல்ல பாசிட்டிவிசம். இந்த ஆகஸ்ட் காம்ப்ல என்ன சொல்றாரு, பிக்சடா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டேட்டா கலெக்ட் பண்றது, ஓகே, நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்றாங்க, அப்சர்வ் பண்றாங்க, மெஷர்மெண்டா இருக்கு, ஒரு சயின்டிபிக் ப்ராசஸா இருக்கும். அந்த சமயத்துல அவங்க கிட்ட போய் கேட்கற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாசிட்டிவிசம்னு சொல்லுவோம். பாசிட்டிவிசம் பொறுத்த வரைக்கும் நான் அதுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதை கொடுத்து பசங்க எப்படி மார்க் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதை வச்சு மார்க் போடுவேன். அதுதான் பாசிட்டிவிசம். அவ்வளவுதான். பாசிட்டிவிசம் ஃபாலோ பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கரெக்டா என் மெஷர்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு மார்க் வருதோ அதை வச்சு ரிசல்ட்டுக்கு போவாங்க. அதுதான் பாசிட்டிவிசம். ரைட்டா?
இந்த குவான்டிடேட்டிவ் இதெல்லாம் நான் சொல்றேன் பின்னாடி நமக்கு இருக்கு. இந்த குவான்டிடேட்டிவ் சொன்னாலே நம்பர்ஸ்ல, ஓகே, இப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கோங்க போதும். நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், பசங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு நான் ஒரு ரிசல்ட்டுக்கு வரேன். அதே தான் ஆன்லைன் டீச்சிங் மெத்தடா ஏதோ ஒன்று பசங்க கிட்ட கேட்டு அந்த மார்க் எடுத்துக்கிறேன். மார்க் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, கம்ப்ளீட்லி அப்ஜெக்டிவ். இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவோ இல்ல அந்த பசங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னா பசங்க எடுக்கிற மார்க், அவ்வளவுதான். பட் அடுத்தது வருது போஸ்ட் பாசிட்டிவிசம் வருது. இவங்க என்ன சொல்றாங்க, நீ ரிசர்ச் என்னதான் பண்ணாலும் சில விஷயம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கணும், ஓகேவா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு ஆன்சருக்கு வரணும். ஒவ்வொரு ரிசர்ச் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சில இந்த மாதிரி ரிசர்ச், நிறைய ரிசர்ச்ல அவங்க கிட்ட இருந்து அவங்க மனசுல இருந்து சில விஷயம் நீ வாங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணது போஸ்ட் பாசிட்டிவிசம். பாசிட்டிவிசம் வெறும் சயின்டிபிக் அப்சர்வேஷன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. போஸ்ட் பாசிட்டிவிசம் என்ன சொல்றாங்க, இதுவும் நீ வச்சுக்கோ, சயின்டிபிக் அந்த மார்க்கையும் வச்சுக்கோ, ஆனா அந்த பசங்க கிட்டயும் கேளு, எந்த இடத்துல உனக்கு வீக்கா இருக்க, எங்க பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்றாங்க. அதுதான் போஸ்ட் பாசிட்டிவிசம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த குழந்தை ஒரு 50 மார்க் எடுக்குதுன்னா மீதி 50 மார்க் அதுக்கு போயிடுச்சு. 50 மார்க் எடுத்துச்சு, மீதி 50 மார்க் தப்பு பண்ணிடுச்சு. அது ஏன் அங்க தப்பு பண்ணுச்சுன்னா அந்த குழந்தை கிட்ட கேளு. அதுதான் இவங்க சொல்றது. ஓகேவா? எப்பயுமே குவான்டிடேட்டிவ்ங்கிறது நம்பர்ஸ், குவாலிட்டேட்டிவ்ங்கிறது அவங்கவுங்க மனசுல இருந்து சப்ஜெக்டிவா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதோ ஒன்று கேட்கிறோம். அதுதான் குவாலிட்டேட்டிவ் நம்ம சொல்றோம். ரைட்டா? சோ இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாமே ப்ரூவன் ஆனதை மட்டும் நம்ப கூடாது. சில விஷயம் வந்து அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். மேபி அந்த குழந்தைக்கு அந்த மேத்ஸ்ல அந்த சம்மு புரியாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த கான்செப்டை பத்தி ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட், ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். அதையும் நீ தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிசர்ச்லன்னு சொல்றாங்க. அதுதான் போஸ்ட் பாசிட்டிவிசம். ரைட்டா? ஸ்கோர்ஸும் பண்ணு, இன்டர்வியூ பண்ணு. அதனாலதான் இந்த இடம் இப்படி ஆட் பண்ணுவீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன சொல்றாங்க, இன்டர்பிரிட்டிவிசம் சொல்றவங்க வெறும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கவுங்க கிட்ட கேளு ஃபர்ஸ்ட், இந்த குழந்தைக்கு இங்க வீக்கா இருக்கா, என்ன பிரச்சனை, இல்ல ஓகேவா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு வரலான்றது. இதுல ஃபுல்லா அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஹியூமன் பிஹேவியருக்கு கொடுக்குறோம்னா இது ஒண்ணு. ஸோ இதுதான் ஒரு மெயினானது. பட் அதே தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இதை ஒரு தடவை படிச்சு பாருங்க, புரியும். ரைட்? எதனா ஒரு ஷிஃப்ட்ல கேட்கறாங்க, முன்னெல்லாம் அடிக்கடி கேட்டாங்க, இப்ப எப்பனா கேட்கறாங்க, அவ்வளவுதான். பாசிட்டிவிசம் சொல்றது வெறும் நம்பர்ஸ், அவ்வளவுதான். போஸ்ட் பாசிட்டிவிசம் சொல்றது நம்பர் பிளஸ் பசங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இன்டர்பிரிட்டிவிசம் சொல்றது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். ரைட்டா? திருப்பி ஒரே தடவை படிச்சு பாருங்க, அது புரியும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரிசர்ச்ல இருக்கிறது இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஓகேவா? ரிசர்ச்ல நமக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் நம்ம சொல்லுவோம். இது எதுக்கு தேவைப்படுதுன்னா, சில ரிசர்ச் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும், அந்த இது நமக்கு புரியும். அதுல இருந்து நம்ம போய் சில பேர்கிட்ட போயிட்டு இது எப்படி நம்ம சொல்லணும்னா, டிடக்டிவ்னு சொல்றத ஜென்ரல் டு ஸ்மால் ஸ்பெசிபிக்னு சொல்லுவோம், G2S சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்றோம், அதை அப்சர்வ் பண்ண உடனே இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தியரினா என்னன்னா, ஓ இதுக்கு இதுதான் ரீசன் இருக்கும். இப்ப இந்த கல்ச்சர் வந்து இப்படி இருக்காங்கன்னா மேபி அவங்களுக்குள்ள நிறைய ஒத்துமை இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு தியரி நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டா கலெக்ட் பண்றோம். அந்த மாதிரி அதுதான் நம்ம ஜென்ரல் டு ஸ்பெசிபிக்னு சொல்றோம். டிடக்டிவ் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக், இது இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட்ல கூட சொல்லியிருப்பேன். ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். இப்ப டீச்சர் வந்து அனிமல் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமல்ஸை பத்தி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஜென்ரலா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அதுதான் இதுவும் அதே அப்ரோச் தான். ஓகே? ஸோ தியரியில இருந்து அப்சர்வேஷனுக்கு போனா அது டிடக்டிவ்னு சொல்லுவோம். ஆனா இந்த இண்டக்டிவ் அப்ரோச் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், நிறைய பேர்கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்கிறோம், எதனால இப்படி இருக்கு, எப்படி, எதனால இந்த இப்ப ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம், ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தியரி நம்ம ஃபார்ம் பண்றோம். அதுதான் ஸ்பெசிபிக் டு ஜென்ரல்னு சொல்லுவோம். இது இண்டக்டிவ் அப்ரோச். ஸ்பெசிபிக் டு ஜென்ரல்ங்கிறது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ல ஸ்டார்ட் பண்ணும். ரைட்டா? எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் டேட்டா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிதல் வருது, ஓ இதனாலதான் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது. அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ரைட்டா? இதெல்லாம் தேவை நமக்கு. இங்க இதை நம்ம கொடுத்துருக்கோம். டிடக்டிவ் அப்ரோச் எப்படி இருக்கும்னா டாப்ல இருந்து டவுனுக்கு போகும், ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். இந்த மாதிரி வந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலுங்கிறது ஒரு காமனான அனிமல்ஸ், அதுல இருந்து ஒரு டொமஸ்டிக் அனிமலோ பெட் அனிமலோ ஒரு ஸ்பெசிபிக் அனிமலுக்கு நான் சொல்லி கொடுக்குறாங்க டீச்சர். பாட்டம் அப்னா கீழ இருந்து போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பெட் அனிமல்ஸ் எல்லாம் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காமனா இருக்க எல்லா அனிமல்ஸையும் சொல்றாங்க, இப்படிதான் இருக்கும் ஒரு அனிமல், ஜென்ரலான ஒரு டேர்முக்கு போறாங்க, திங்க் போறாங்க. பட் இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, ரிசர்ச் பேரடைம் ஒரு தடவை படிச்சு பாருங்க. இந்த டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் அப்ரோச் ரிசர்ச்சை கொஞ்சம் படிச்சுக்கலாம், கண்டிப்பா புரியும். ரைட்டா? இது படிச்சா புரியும் என்னன்றது. ரைட். அடுத்தது பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ்ங்கிறது, இதை நான் சொல்றேன், பட் இதையும் நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். ரிசர்ச்சை இந்த ஒண்ணு மட்டும்தான் இதுல கொஞ்சம் நமக்கு ட்விஸ்ட் பண்ணியிருக்கும், மற்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். பிலாசபி ஒரு 3 நமக்கு ரிசர்ச்ல இருக்கு. எபிஸ்டமாலஜின்னு சொல்றது நமக்கு எப்படி நாலேஜ் கிடைக்குது, ஒரு ரிசர்ச் பண்றோம்னா எப்படி நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது, எப்படிலாம் நம்ம அதை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பிலாசபிஸ் முன்னையே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம ரிசர்ச் ப்ராப்பரா இருக்கும். அதுதான் எபிஸ்டமாலஜின்னு சொல்றோம். அதோட கீட்டம் நாலேஜ், நமக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுக்கு என்ன சொல்ல, ஒண்ணு நான் அப்சர்வ் பண்ணலாம், இல்ல நானே ரீசன் பண்ணலாம். நிறைய விஷயம் பார்த்து நானே ரீசன் பண்ணி பார்க்கிறேன். ஆக்சியாலஜி 3 தான் இருக்கும். எபிஸ்டமாலஜினா நாலேஜ், ஆக்சியாலஜினா ரிசர்ச்ல நம்ம ஒரு சில வேல்யூஸ் நம்ம காப்பாற்றணும், எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் நம்ம காப்பாற்றுவோம், அதுதான் ஆக்சியாலஜின்னு சொல்லுவோம். இது ஒரு பிலாசபி. ரிசர்ச்னா அப்படியே பண்றது கிடையாது, அதுக்கு சில பேஸ் இருக்கு, அதுதான் இது, அது ஆக்சியாலஜி. எத்திக்ஸ்னா என்னன்னா, இப்போ டேட்டா கலெக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லணும், இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ண போறோம், ஓகேவா? அந்த மாதிரி அவங்க கிட்ட சில கன்சென்ட்னு சொல்லுவோம், இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எத்திக்ஸ் இருக்கு, சில இது இருக்கு நமக்கு ரிசர்ச்ல. நம்மளே டேட்டா எழுதக்கூடாது, அந்த மாதிரி மற்றவங்க டேட்டா யூஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயம் கிரெடிட்னு சொல்லுவோம், அது பண்ணணும், இந்த மாதிரி. ஸோ எத்திக்ஸ் நம்ம பண்ணணும். ரைட்டா? அடுத்தது, ஸோ இந்த ஆக்சியாலஜில இதுதான் நம்ம சொல்றது வேல்யூஸ். அடுத்தது ஆண்டாலஜின்னு சொல்றது ரியாலிட்டி. ரியாலிட்டி இது கரெக்டா ஞாபகம், நமக்கு மேல ஒரு ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அதை கரெக்டா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகும், அதுதான் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி நம்ம சொல்றது. எது எல்லாத்துலயும் ஒரு உண்மை இருக்கும். ஆண்டாலஜினா ரியாலிட்டி, அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ரிசர்ச்ல அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சு பண்ணணும். சில இது நம்மளோட மனசு, நம்ம ரிசர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 தான் இருக்கு, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, ஆண்டாலஜி. நம்ம எங்கேயும் வேற பண்ணல, இதெல்லாம் கேட்பாங்க, எதனா ஒரு ஷிப்ஸ்ல வர்ற டாபிக் தான், அதனால கம்ப்ளீட்டா விட வேணாம். எபிஸ்டமாலஜிங்கிறது நாலேஜ், அவ்வினோ. ஆக்சியாலஜிங்கிறது வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் பத்தி. ஆண்டாலஜிங்கிறது ரியாலிட்டி, ரியாலிட்டி வாட் எக்ஸிஸ்ட், ஏதோ ஒண்ணு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் இல்ல, நம்மளை சுத்தி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, அதுதான் ரியாலிட்டின்னு சொல்றோம். ரைட்டா? அதுதான் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அது சில ரிசர்ச்ல அது மாறும், அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு அது மாறும். ஓகே, அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஒரு தடவை படிச்சு பாருங்க. இப்போ இதை மட்டும் படிங்க இந்த வாட்டி, மற்றது பாப்புலேஷன் சாம்பிளிங்லாம் இதுக்கப்புறம் வர ரிசர்ச் எல்லாமே ஈஸி தான். ரைட், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம 2 கிளாஸ்ல அழகா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலா ரிசர்ச்ல கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அது வெறும் நம்ம ஃபார்முலா மட்டும் ஒரு 4-5 ஃபார்முலா படிச்சா போதும் அது. ரைட், இதுக்கப்புறம் ரிசர்ச்சோட சாம்பிள், பாப்புலேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் அப்படியே ஒரு ரீட் பண்ணி பாருங்க, புரியும். நம்ம மண்டே அன்னைக்கு திருப்பி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஈஸியான சாப்டர் தான் ரிசர்ச். இப்ப நம்ம பண்ண 4 மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரிசர்ச்னா எது குட் ரிசர்ச்னு பாக்குறது, ரிசர்ச் பேரடைம்னா சில இது பேஸ் மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கு தேவைப்படுறது, அதுதான் பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம், இன்டர்பிரிட்டிவிசம், அந்த 3. ரைட்டா? அவ்வளவுதான். அப்புறமா என்னது இப்ப படிச்சோலே எல்லாமே, ரியாலிட்டினா என்ன, அது ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுங்க போதும். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் நல்லா படிங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட் இது வரைக்கும் படிங்க. இந்த பிடிஎஃப் வேணா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மண்டே அன்னைக்கு நம்ம இந்த சப் யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட்டா முடிப்போம், சப் யூனிட் 2 நான் பண்ணி தரேன், அது ஈஸியா இருக்கும். இனி நம்ம பண்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ரைட்டா? ரைட். ஸோ கொஞ்சம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. நாளைக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் நம்ம ஒரு 50 MCQs ஏத்துறோம்.
நல்ல டீச்சிங் ஆப்டிடியூட் படிச்சிருங்க. ரிசர்ச் ஆப்டிடியூட் பயப்படாதீங்க. நம்ம அடுத்த வாரம் இன்னொரு 2-3 டேஸ்ல நம்ம அழகா முடிச்சிருவோம். மண்டே வென்ஸ்டே கிளாஸ்ல நம்ம முடிச்சிருவோம். அதுலயும் நம்ம நிறைய பண்ணி பார்ப்போம். ரைட்டா? ரிசர்ச் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணும்போது அகைன் டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி பண்ணுவோம். ரைட், வேற எதனா டவுட்ஸ் இருக்காப்பா? ரைட்டா? டவுட் இல்லைன்னா ஓகே, கேன் லீவ் த கிளாஸ். இதை மட்டும் படிங்க, நல்ல டீச்சிங் ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ரைட்டா? டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிசர்ச்சும் நம்ம ஒரு 4 days அடுத்த வாரம் ரிசர்ச் பக்காவா பண்ணிடலாம். தேங்க்யூ 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 பாரதி, தேங்க்யூ. வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆப் சாட்ஸ்ல கேளுங்க, சொல்றோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க, அதனால தான் இன்னும் இந்த ரிசர்ச்சை வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டா படிச்சோன்னா நல்லா இருக்கும். இப்போ படிக்கிறத விட அதுக்கு தான் நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். மண்டே அன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிப்போம், பட் நல்ல டாபிக், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரிசர்ச். தேங்க்யூ தேங்க்யூ செந்தமிழ் செல்வி, தேங்க்யூ அருணா.